சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டார். 67 அம்சங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தனிச்சட்டம் இயற்றப்படும், லோக் ஆயுக்தா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும், நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும் என உறுதியளித்தார். விவசாயத்திற்காக தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும், ரூபாய் 10,000 கோடி செலவில் ஏரிகள் தூர்வாரப்படும், 25 ஆண்டுகள் பணியாற்றிடும் அரசு ஊழியர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்படும் என்று கூறினார். முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரிகள் தொழில் தொடங்க குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய கருணாநிதி மீண்டும் மதுவிலக்கை திமுக கொண்டு வரும் என்று தெரிவித்தார். படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பணி கிடையாது. பணி இருந்தால் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்க முடியும். நாங்கள் படிப்படியாக நிறைவேற்ற கூறும் என்று சொல்ல தயாராக இல்லை. மதுவிலக்கை மீண்டும் கொண்டு வருவோம்.